ஓம் சாந்தி. இன்னைக்கு பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆஹா பாபா, எங்களுக்கு நீங்கள் உயிர் தானம் கொடுத்துருக்கீங்க. இனிமையான தந்தையே, இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடைசியினுடைய ஞானத்தை கொடுத்து எங்களை எல்லா துக்கத்தில் இருந்தும் விடுவிச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி அப்படின்னு பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நாடகத்தினுடைய திட்டப்படி கல்ப முன்னர் போலவே மீண்டும் இந்த உடல்ல நான் பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தை யாருக்குமே தெரியாது. கல்பத்தினுடைய ஆயுளை பற்றியுமே யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இந்த ஞானம் தெரியும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. மேலும் நீங்கள் ஆத்மாக்கள், இந்த உலகிய விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நினைவுக்கு வரக்கூடாது. இந்த உலகத்தில் ஒருத்தர் மிகவும் நல்லவர்களாக இருக்கலாம், ரொம்ப இனிமையானவர்களாக இருக்கலாம். ஆனால் தேகதாரியை நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு பரம்பிதா பரமாத்மாவை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். பேராசையின் வசமாயிட்டு அளவுக்கு அதிகமாக எந்த பொருளையுமே நம்மக்கிட்ட நம்ம வச்சுக்க கூடாது. அப்படி வைத்து கொள்ளும் பொழுது கடைசியில் அந்த பொருள் மீது தான் நமக்கு ஈர்ப்பு ஏற்படும். ஒரு சுபாவனுடைய நினைவு நமக்கு வராது. அதனால் பேராசை இருக்கக்கூடாது. யார் மீது நமக்கு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. ஓம் சாந்தி. முரளி டேட் 29/12/2022 காலை முரளி, பாம்தாதா, மதுபன். பாபா சொல்கிறாங்க, இனிய குழந்தைகளை, ஒருவர் எவ்வளவு நல்ல குணவானாக இருந்தாலும், இனிமையாக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் அவர் பக்கம் கவர்ச்சிக்கப்படக்கூடாது. தேகத்தை நினைக்கக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுடைய வாயிலிருந்து தந்தையை குறித்து என்ன இனிய சொல் வரும்? எந்த குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறதோ அவர்களுடைய வாயிலிருந்து தந்தையை குறித்து என்ன இனிய சொல் வரும்? பதில்: ஆஹா பாபா, நீங்கள் எங்களுக்கு உயிர் தானம் கொடுத்திருக்கிறீர்கள். இனிமையான தந்தையே, நீங்கள் எங்களுக்கு சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுத்து எல்லா துன்பங்களிலிருந்தும் விலக்கிவிட்டீர்கள். அதனால் நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும்? கேள்வி: கடைசி நேரம் தந்தையை தவிர எதன் மீதும் ஈர்ப்பு ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? கடைசி நேரம் தந்தையை தவிர எதன் மீதும் ஈர்ப்பு ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பதில்: குழந்தைகளை, பேராசைக்கு வசமாகி எக்ஸ்ட்ராவாக, அளவுக்கு அதிகமாக எந்த பொருளையும் உங்களிடம் வைத்திருக்க கூடாது என்று தந்தை சொல்கிறார். எக்ஸ்ட்ராவாக வைத்திருந்தால் அதனால் ஈர்க்கப்படுவீர்கள். தந்தையின் நினைவு மறந்துவிடும். இன்றைய பாடல்: பொறுமையாக இரு மனமே. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு யார் பொறுமையை கொடுக்கிறார்? குழந்தைகளின் புத்தி சீக்கிரம் எல்லையற்ற தந்தையின் பக்கம் போகிறது. யார் பொறுமையை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது நம்மளுடைய புத்தி யார் பக்கம் போகுது? பாபா பக்கம்தான் போகுது. அதுவும் இந்த நேரம் மட்டுமே குழந்தைகள் உங்களின் புத்தியில் போகிறது. சொல்லப்போனால் எல்லையற்ற தந்தையின் பக்கம் பலருடைய புத்தி போகிறது. எல்லாருமே அவரை நினைக்கிறாங்க. ஆனால் இது சங்கமயுகம் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தந்தை வந்திருக்கிறார். ஒரே ஒரு முறையில் எல்லோருக்கும் தெரிய வராது. குழந்தைகள் தந்தையினுடையவராக மாறும்போது தெரியும். இப்போது குழந்தைகள், நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். தந்தை வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். 5000 வருடங்களுக்கு முன்பாக எதை கொடுத்திருந்தாரோ அந்த எல்லையற்ற ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு எல்லையற்ற சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கவே அவர் வந்திருக்கிறார். அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கும்போது கல்வியும் கற்பிக்கின்றார். பகவான், அதாவது தந்தை, பின்னர் பகவான் வாக்கு என்றால் கற்பிக்கிறார். பகவான் அப்படின்னா ஆத்மாக்களாகிய நம்மளுடைய தந்தை. பகவான் வாச்சு அப்படின்னா அவர் கற்பிக்கக்கூடிய கல்வி. எதை கற்பிக்கின்றார்? அதையும் குழந்தைகள் நீங்கள் தான் புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம்.
தந்தை எந்த சாஸ்திரத்தையும் படித்திருக்கவில்லை. இந்த தாதா படித்திருக்கிறார், பிரம்மபாபா படிச்சிருக்கிறாரு. அவரை ஞானக்கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். யார? சிவபாபாவை. நான் அனைத்து வேதங்கள், சாஸ்திரங்கள் போன்றவற்றை நன்றாக அறிந்திருக்கிறேன். இவை அனைத்தும் பக்தி மார்க்க பொருட்கள் என்று தானும் சொல்கிறார். இவற்றை நான் படைக்கவில்லை. இந்த சாஸ்திரங்களை எப்பொழுதிலிருந்து படித்து வருகிறார்கள் என்று கேட்கப்படுகிறது. இது பரம்பரையாக நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். எனக்கு கற்பிக்க யாரும் இல்லை என்று தந்தை சொல்கிறார். சிவபாபா சொல்றார், எனக்கு மேலே ஒருத்தர் கிடையாது, எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மேலே டீச்சர் யாருமே இல்லை, எனக்கு எந்த அப்பாவும் இல்லை, மற்ற எல்லோரும் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்கிறார்கள், தாயின் வளர்ப்பை பெறுகிறார்கள். தாயின் பராமரிப்பை பெறுவதற்கு நானோ கர்ப்பத்தில் வருவதே இல்லை. மனித ஆத்மா கர்ப்பத்திற்கு போகிறது. சத்தியுக லக்ஷ்மி நாராயணரும் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி பெற்றார்கள். அவர்களும் மனிதர்களாகவே இருக்கிறார்கள். நாடகத்தின் திட்டப்படி கல்ப முன்னர் போலவே நான் இந்த சரீரத்தில் வந்து பிரவேசம் செய்திருக்கிறேன். இந்த வார்த்தை வேறு யாருக்கும் தெரியாது. கல்பத்தின் ஆயுளும் யாருக்கும் தெரியாது. நான் உங்கள் அப்பாவாகவும் இருக்கிறேன், ஆசிரியராகவும் இருக்கிறேன், சத்குருவாகவும் இருக்கிறேன் என்று தந்தையே அமர்ந்து புரிய வைக்கின்றார். இந்த தந்தை ஆஸ்தி கொடுப்பவர் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறார். நரகத்தின் ஆஸ்தியை ஒன்றும் கொடுக்க மாட்டார். அல்லே, இறைவனே வந்திருக்கிறாரு, அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்னா சொர்க்கத்தை தான் நமக்கு ஆஸ்தியாக கொடுக்குறாரு, நரகத்தை கொடுக்க மாட்டாரு. எல்லையற்ற தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். நான் சொல்லும்படி நடந்து கொள்ளுங்கள், நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். பின்னர் தோபர யுகத்திலிருந்து நீங்கள் ராவண வழியில் நடக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் எந்த மனிதரின் வழியும் கதி சத்கதி பெறுவதற்கு கிடைப்பதில்லை. ஏன்னா இங்கேயே நம்ம சத்கதி நிலையை அடையிறதுக்கு ஈஸ்வரனுடைய வழியே நமக்கு இங்கே கிடைச்சிடுது. அங்கே யாருடைய வழியே நமக்கு கிடைக்கிறது இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. கலியுகத்தில் எல்லோரும் கதி சத்கதி பெறுவதற்கான வழியை கேட்கிறார்கள். நாம் ஒரு காலத்தில் சொர்க்கத்தில் இருந்தோம், பாவனமாக இருந்தோம் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதனால்தானே ஏ பதீத்த பாவனரே, ஏ சத்கதி கொடுக்கும் வள்ளலே, எங்களுக்கு சத்கதி கொடுங்கள் என்று சொல்லி அழைக்கிறார்கள். சத்தியுகத்தில் இப்படி கத்தி கூப்பாடு போடுவதில்லை. பாபா வந்திருக்கிறார் என்பதை இப்போது உங்களுக்கு தெரியும். பாபா வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியுங்கிறார் பாபா. மிக சரளமாக ராஜயோகத்தையும் சகஜ ஞானத்தின் வழியையும் கொடுக்கின்றார். அவருடையது ஸ்ரீமத். மிக உயர்ந்தவர் பகவான். அவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. மேலும் அவர் நமது ஆன்மீக தந்தையாக இருக்கிறார். ஆத்மாக்களுடைய தந்தையா இருக்காரு. ஆன்மீக தந்தையாக இருக்கும் காரணத்தால் அவர் ஆத்மாக்களுக்கே ஞானத்தை கொடுக்கின்றார். உலகிய தந்தையாக இருந்தால் குழந்தைகள் உலகிய ஞானத்தை பெறுவார்கள். அதனால் ஆத்ம அபிமானி ஆகுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த உலகிய நினைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் ஆத்மாக்கள். ஒரு மனிதர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், இனியவராக இருந்தாலும் தேகதாரியை நினைக்கக்கூடாது. ஒரு பரம்பிதா பரமாத்மாவையே நினைக்க வேண்டும். ஒருவர் செல்வந்தரின் குழந்தையாக இருந்தால் அவர் தனது தந்தையையே நினைவு செய்வார். ஒரு மிகப்பெரிய செல்வந்தருடைய குழந்தையா இருக்காருன்னா அவர் அவங்களுடைய அப்பாவை தான் நினைப்பாரு. காந்தியையோ அல்லது சாஸ்திரியையோ அவர் நினைவு செய்ய மாட்டார். அவங்க அப்பாவை தான் நினைப்பாரு. இவங்க யாரையுமே நினைக்க மாட்டாரு. எல்லோரையும் விட அதிகமாக பரம்பிதா பரமாத்மாவை நினைக்கின்றார்கள். பின்னர் சிலர் லக்ஷ்மி நாராயணரை, சிலர் ராதா கிருஷ்ணரை நினைக்கிறார்கள். இவர்கள் வாழ்ந்து சென்றவர்கள் என நினைக்கிறார்கள். அவர்களின் வரலாறு புவியியலும் இருக்கிறது.
மிக உயர்ந்தவர் தந்தை, அவர் மீண்டும் வருவார். உலகின் வரலாறு புவியியல் நிச்சயம் ரிப்பீட் ஆகும். கலியுகத்திற்கு பின்னர் சத்தியுகம் வரும். ஆனால் இது குழந்தைகள் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகும் என்று பேச்சுக்கு சொல்கிறார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை. முன்னர் நீங்களும் அப்படி இருந்தீர்கள். உண்மையில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது என நினைக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு காலம் நடந்தது? பிறகு என்ன ஆனது? பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள் என்ற எதுவும் தெரியாது. இப்போதும் நம்பர்வார் நல்லபடியாக தாரணை செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறீர்கள். இதுவும் சரிதான். மனம், சொல், செயலால் உதவி செய்கின்றீர்கள். ஞானம் மற்றும் யோகத்தின் உதவியால் பலருக்கு நன்மை செய்வீர்கள். சக்தி சேனையான நீங்கள் இரட்டை அகிம்சையாளராக இருக்கிறீர்கள். உங்களிடம் எந்த வன்முறையும் இல்லை. நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. வன்முறை என்றால் துக்கம் கொடுப்பது, ஒருவரை தாக்குவது, கத்தி வீசுவது அல்லது காமக்கட்டாரி வீசுவது, இவை அனைத்தும் துக்கம் கொடுப்பதாகும். நீங்கள் எந்தவிதமான துக்கத்தையும் கொடுப்பதில்லை. அதனால் அகிம்சா பரமோ தர்மம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் எல்லோரும் இம்சை செய்கிறார்கள். இது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. மனிதர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் சரித்திரத்திலும் வன்முறையை காட்டியிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணர் ராஜகுமாரராக இருந்தார். அவருக்கு இப்படிப்பட்ட சரித்திரம் அல்லது வாழ்க்கை கதையின் விஷயமே இல்லை என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீகிருஷ்ணரும் ஹிம்சை செய்ததா காமிச்சிருக்காங்க இல்லையா? அது போல இல்லை அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். சரித்திரமோ ஈசனுடையதாக இருக்கிறது. அவரே நகை செய்பவராகவும் வியாபாரியாகவும் ஞான கடலாக மந்திரவாதியாக இருக்கிறார். அரே, நிராகார பரமாத்மா பின்னர் எப்படி வியாபாரம் செய்வார்? வியாபாரம் செய்பவர் மனிதராக இருப்பார் தானே. அவர் நகை செய்பவராக வியாபாரியாக எப்படி இருக்கிறார் என்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் அறிவீர்கள். அவரை ஏன் எல்லோரும் நினைவு செய்கிறார்கள்? அவர் பத்தீத்த பாவனராக, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக, துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவராக இருக்கிறார். அதனால தான் அவரை எல்லோரும் நினைக்கிறாங்க. புகழும் ஒருவருக்கே இருக்கிறது. இந்த புகழ் சூக்ஷ்ம வதனவாசிகளுக்கோ ஸ்தூல வதனவாசிகளுக்கோ இருக்க முடியாது. இந்த புகழ் மூலவதனவாசிக்கே இருக்கிறது. மிக உயர்ந்தவர் தந்தை. ஆத்மாக்கள் நாம் அவரது குழந்தைகள். நாம் எல்லோரும் நம்பர்வார் பாகத்தை நடிக்க வருகிறோம். நான் உங்களுக்கு எந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேனோ அது காணாமல் போய்விடும் என்று தந்தை சொல்கிறார். அந்த கீதைகள் அதிகம் இருக்கின்றன. உலகத்தில் படிக்கக்கூடிய கீதை நிறைய எழுதியிருக்காங்க. இருந்தும் பழைய கீதைகள் வெளிவரும். உங்கள் காகிதங்கள் ஒன்றும் வெளிவராது. இப்போ நம்ம முரளியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படி இல்லையா? அதெல்லாம் வெளிவராது. கீதை அதிகமான மொழிகளில் இருக்கிறது. மிக உயர்ந்தது கீதை. இருந்தும் எல்லாவற்றையும் உருவாக்கியது மனிதர்களே. அவை சரியானவை கிடையாது. எனவே எல்லோரும் இருளில் இருக்கிறார்கள். அதனால்தான் ஞான சூரியன் உதயமாகும் போது அஞ்ஞான இருள் அழிகிறது என்று பாடப்படுகிறது. அது இந்த சூரியனின் புகழ் கிடையாது. இயற்கையால் உதிக்கக்கூடிய இந்த சூரியனுடைய புகழ் அது கிடையாது. ஞான சூரியனின் புகழ். இந்த சூரியன் வெப்பத்தை கொடுக்கிறது. கடல் தண்ணீரை கொடுக்கிறது. அதன் பெயரை இதற்கும் இதன் பெயரை அதற்கும் வைத்திருக்கிறார்கள். மாத்தி மாத்தி வச்சுட்டாங்கிறார் பாபா. ஞான கடலையே ஞான சூரியன் என்றும் சொல்கிறார்கள். நமது இருள் இப்பொழுது விலகிவிட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியை நீங்களே அறிவீர்கள். எப்போது படைப்பவரின் பாகத்தை அறிவீர்களோ அப்போது மற்றவரின் பாகத்தையும் நிச்சயம் அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த பாபா மிகவும் பிரியமானவராக இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு உயிர் தானம் கொடுக்கின்றார்.
துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். மரணத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கின்றார். ஒருவர் மரணத்திலிருந்து தப்பித்து விடுகின்றார். அப்போது டாக்டர் உயிர்தானம் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். நீ யாராவது பிழைச்சிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப வியாதியில் இருக்காங்க, அவங்க பிழைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இந்த டாக்டர் தான் எனக்கு உயிர்தானம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கோ ஒரு முறை மட்டுமே உயிர்தானம் கிடைக்கிறது. அதனால் நீங்கள் ஒருபோதும் நோயாளி ஆக மாட்டீர்கள். இப்போ நமக்கு பாபா நீ ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கிறார். இதுதான் உயிர்தானம். பின்னர் இன்னார் உயிர்தானம் கொடுத்தார் என்று சொல்ல வேண்டியதே இல்லை. இது முற்றிலும் புதிய விஷயமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் உயிருடன் தந்தையினுடையவராக மாறியிருக்கிறீர்கள். ஒரு சிலரை மாயா ராவணன் தன் பக்கம் கவர்ந்து இழுத்து விடுகிறான். அவரை ராவண வடிவ காலன் சாப்பிட்டு விட்டான் என்று சொல்வார்கள். ஈசனின் மடிக்கு வந்த பின்னர் அசுர மடிக்கு மாறி சென்று விடுகிறார்கள். காலன் ஒன்றும் சாப்பிடவில்லை, ஆனால் உயிரோடு ஈசனுடையவராக மாறினார்கள். பின்னர் உயிரோடு ராவணனிடம் போய் சேர்ந்து விட்டார்கள். இங்கே தர்மாத்மாவாக மாறினார். பின்னர் அங்கே சென்று அதர்மியாக மாறுகிறார். இங்கே தர்மாத்மாவாக மாறினார். பின்னர் அங்கே சென்று அதர்மியாக மாறுகிறார். இங்கே சங்கம யுகத்தில் தர்மத்தின் ராஜ்யம் நடக்கிறது. அங்கே அதர்மத்தின் ராஜ்யம் நடக்கிறது. சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம், கலியுகத்தில் இருப்பது அதர்மத்தின் ராஜ்யம். கௌரவ ராஜ்யம் பாண்டவர்களோடு ஸ்ரீகிருஷ்ணர் இருந்ததாக சொல்கிறார்கள். உங்களோடு சிவபாபா இருக்கிறார். கதையில தான் அப்படி காமிச்சிருக்காங்க, பாண்டவர்களோடு ஸ்ரீகிருஷ்ணர் இருந்தார் அப்படின்னு. உண்மையிலேயே பாண்டவர்கள் யாரு? நாம தான். நம்மோட யாரு இருக்கா? சிவபாபா இருக்காரு. சூதாட்டத்தின் விஷயமே கிடையாது. சூதாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ராஜ்யம் கௌரவர்களிடமும் இல்லை, பாண்டவர்களிடமும் இல்லை. தந்தை தர்மத்தின் ராஜ்யத்தை படைக்கிறார். ராமராஜ்யம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாம் சொர்க்கவாசிகளாக மாறுவோம். அதாவது இது நரகமாக இருக்கிறது. எனினும் ஒருவரை நரகவாசி என்று நேரடியாக சொன்னால் கோவித்துக் கொள்வார்கள். தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். எல்லையற்ற தந்தை நிராகாரர், உடலற்றவரா இருக்காரு. எல்லையற்ற தந்தையை மட்டுமே பகவான் என்று சொல்கிறார்கள். எல்லைக்குட்பட்ட தந்தையை ஒரு பொழுதும் பகவான் என்று சொல்வதில்லை. ஸ்ரீகிருஷ்ணரை ஒன்றும் ஞானக்கடல், பதீத்த பாவனர் என்று சொல்ல மாட்டார்கள். அவரது புகழை பிராமணர்கள் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். ஸ்ரீகிருஷ்ணருடைய மகிமை என்ன, சிவபாபானுடைய மகிமை என்ன அப்படிங்கிறத குழந்தைங்க உங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறார் பாபா. தந்தை உங்களை தனக்கு சமமாக மாற்றுகிறார். தந்தையும் அறிவார், குழந்தைகள் நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள். ஆஸ்தி கிடைத்து விடுகிறது. அது லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதை போல இருக்கிறது. அந்த மாதிரி பாபா நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறாரு. அங்கே தனித்தனியாக இருக்கிறார்கள். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை இங்கே நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். நாங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி வாங்க வந்திருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்லும்படி எந்த பள்ளிக்கூடமோ அல்லது சத்சங்கமோ இருக்காது. தந்தை இங்கே ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். நீங்கள் நரனிலிருந்து நாராயணர் ஆவீர்கள் என்று சொல்கிறார். அப்போது நிச்சயம் சங்கமயுகமாக இருக்கும். அதாவது கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்தின் சங்கமம் இருக்கும். அப்போதே நீங்கள் முயற்சி செய்து நரனிலிருந்து நாராயணர் ஆவீர்கள். நரனிலிருந்து நாராயணராகவும் நாரியிலிருந்து லக்ஷ்மியாகவும் மாறுவதற்கு தந்தையிடமிருந்து நாம் இந்த ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நர நாராயணரின் கோவிலையும் கட்டுகின்றார்கள். அவருக்கு 4 கைகளை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒன்றாக இருக்கிறார்கள். நாரி லக்ஷ்மிக்கு கோவில் இல்லை. நாரி லக்ஷ்மியை தீபாவளி என்று அழைக்கின்றார்கள். அவரை மகாலட்சுமி என்று சொல்கிறார்கள். நீங்கள் லக்ஷ்மியின் மூர்த்தியை 4 கைகள் இல்லாமல் பார்க்க முடியாது. அவரை பூஜிக்கின்றார்கள்.
இது விஷ்ணு தம்பதியின் உருவம். அதனால் 4 கைகளை கொடுத்திருக்கின்றார்கள் இல்லையா? வெறும் இரட்டை கை உடைய வெறும் லக்ஷ்மியினுடைய சித்திரம் எங்குமே பார்த்திருக்க மாட்டீங்க. 4 கையுடைய லக்ஷ்மியினுடைய சித்திரம் தான் காமிக்கப்பட்டிருக்கும். அதுவும் அதுக்கு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி நாராயணர் இருவருமே இணைந்த ரூபத்தை தான் காமிச்சிருக்காங்கிறார் பாபா. 4 கைகளை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தையே புரிய வைக்கின்றார். மனிதர்கள் எதையும் அறியவில்லை. பகவானை தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள், அலைந்து கொண்டே இருக்கின்றார்கள். பகவான் மேலே இருக்கின்றார். பின்னர் அவரை தேடுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது இல்லையா? அவர் மேலே இருக்காரு அப்படின்னு உலகத்திலேயும் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துல தேடுனா அவர் எப்படி கிடைப்பாரு? கோவிலில் எந்த கிருஷ்ணரின் சிலை இருக்கிறதோ அந்த சிலையை வீட்டில் வைத்து ஏன் பூஜிப்பதில்லை? கோவிலுக்கு போவார்கள், பைசா போடுவார்கள், தானம் செய்வார்கள். வீட்டில் யாருக்கு தானம் செய்வார்கள்? அதனால் இவை அனைத்தும் பக்தி மார்க்க பழக்கங்கள். நீங்கள் எந்த சித்திரத்தையும் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சிவபாபாவை அறியவில்லையா என்ன? உயர்ந்த இறைவன் யாரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதனால நீங்க எந்த சித்திரத்தையும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அவரது சித்திரத்தை வைத்திருக்கிறீர்களா? தந்தை வாழ்கிறார் இல்லையா? பாபா வாழ்ந்துட்டு இருக்கிறார். பின்னர் குழந்தைகள் ஏன் சித்திரத்தை வைக்கின்றீர்கள்? தந்தை உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். பின்னர் சித்திரம் என்ன செய்யும்? முதியவராக இருக்கிறார்கள், நினைவு செய்ய மறந்து விடுகிறார்கள். அதனால் சித்திரம் கொடுக்கப்படுகிறது. மற்றபடி வேறு எந்த தேகதாரியையாவது நினைவு செய்து கொண்டே இருந்தால் கடைசி நேரத்தில் அவர்களின் நினைவே வரும். அதாவது கொஞ்சம் ஈர்ப்பு இருந்தால் அது உங்கள் பின்னால் வரும். பின்னர் நீங்கள் எத்தனை சிவபாபாவின் சித்திரங்களை வேண்டுமானாலும் வைத்திருங்கள். ஒருவேளை ஈர்ப்பு மற்ற பக்கம் இருந்தால் அந்த நினைவு நிச்சயம் வரும். அந்த நேரத்தில் சிவபாபாவை நினைக்க முடியாது. அதனால் குழந்தைகளே முழுமையாக மோகமற்றவராக மாறுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். எந்த ஒரு பொருள் மீதும் மோகம் இருந்தால் 2-4 ஜோடி காலணி இருந்தால் அது நினைவிற்கு வரும். அதனால் அதிகமாக எந்த ஒரு பொருளையும் வைத்திருக்காதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லையென்றால் புத்தி அதில் போகும். தந்தையை தவிர வேறு யாரையும் நினைக்காதீர்கள். நாம் நல்ல நல்ல ஆடைகளை வைத்திருக்க வேண்டும், 2-4 காலணி வைத்திருக்க வேண்டும், கடிகாரம் வைத்திருக்க வேண்டும், கொஞ்சம் பைசா வைத்திருக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது தானே? வைத்திருந்தால் அவற்றின் நினைவு வரும். உங்களிடம் என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பது தந்தைக்கு தெரிய வேண்டும். உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியணும். உண்மையில் நீங்கள் எதையும் வைத்திருக்க கூடாது. எது கிடைக்கிறதோ அதை வைத்திருக்க வேண்டும். ஒரு தந்தையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருக்கக்கூடாது. அவ்வளவு பயிற்சி செய்ய வேண்டும். அப்போது உலகின் எஜமானராவீர்கள். ராதா கிருஷ்ணர் உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. பாரதத்தில் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றார்கள் என்று மட்டும் சொல்கிறார்கள். யமுனையின் கரையில் இவர்களின் மாளிகை இருந்தது. ஆனால் அவர்கள் முழு உலகிற்கும் எஜமானர்களாக இருந்தார்கள். இது உங்கள் புத்தியில் மட்டுமே இருக்கிறது. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற எஜமானராக மாற்ற வந்திருக்கிறார். பிரஜை மற்றும் ராஜாவினுடைய அதிக வித்தியாசம் இருக்கிறது. பிரஜைகளுக்கும் ராஜாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக மாற வந்திருக்கிறீர்கள். அதனால் முழுமையாக பின்பற்றுங்கள். பக்ரியிலிருந்து ஏழ்மையிலிருந்து செல்வந்தராக வேண்டும். அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். சந்தோஷமாக படிக்க வேண்டும். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. இன்று தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஞான யோகத்தால் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும்.
இரட்டை அகிம்சையாளர் ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. இரண்டாவது, மோகமற்றவர் ஆக வேண்டும். எந்த பொருள் மீதும் ஆசை வைக்கக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவு சதா இருக்க வேண்டும். அதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இன்றைய வரதானம்: பிராமண வாழ்வில் நினைவு மற்றும் சேவையின் ஆதாரத்தில் சக்திசாலி ஆகும் மாயாவை வென்றவர் ஆகுக. பிராமண வாழ்வில் நினைவு மற்றும் சேவையின் ஆதாரத்தில் சக்திசாலியாக மாறும் மாயாவை வென்றவர் ஆகுக. விளக்கம்: பிராமண வாழ்வின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை. ஒருவேளை நினைவு மற்றும் சேவையின் ஆதாரம் பலவீனமாக இருந்தால் பிராமண வாழ்வு சில நேரம் வேகமாகவும் சில நேரம் மந்தமாகவும் நடக்கும். ஏதாவது உதவி கிடைத்தால், ஒருவரின் துணை கிடைத்தால், ஏதாவது சூழ்நிலை அமைந்தால் நடப்பீர்கள், இல்லையென்றால் மந்தமாவீர்கள். எனவே நினைவு சேவை இரண்டும் தீவிரமாக இருக்க வேண்டும். நினைவு மற்றும் தன்னலமற்ற சேவை இருந்தால் மாயாவை வென்றவராக மாறுவது எளிது. பின்னர் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி தெரியும். சுலோகன்: யார் அனைத்து சக்திகளும் நிறைந்தவரோ அவரே விகன விநாசகர் ஆகிறார். யார் அனைத்து சக்திகளும் நிறைந்தவரோ அவரே விகன விநாசகர் ஆகிறார். நல்லது. ஓம் சாந்தி.